கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளை காலத்தை நிதானிக்கும். அப்பா, எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ செய்தி நிதானியுங்கள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய செய்தியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நிதானியுங்கள் அப்படின்னா என்ன? சில நேரத்தில் நமக்கு தமிழில் சொன்னால் புரியாது. என்ன? அவசரப்படாதீங்க. வேற நிதானியுங்கள் அப்படின்னா ஜட்ஜ். என்ன செய்யுங்க? ஒரு 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 ஜட்ஜ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுங்க? அனலைஸ் பண்ணுங்க. நாம உலக காரியத்தில் ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம். ஒரு $300 ஒரு ஃபோன் வாங்குறதுக்குள்ள 300 பேர்கிட்ட கேட்டுடுவோம். என்ன இது நல்ல மாடலா, இதில் கேமரா எப்படி இருக்கும், அதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, அந்த கேமராவுக்கு என்ன அந்த அந்த எத்தனையோ மெகா ஏதோ பிட்ஸ், என்னமோ பிட்ஸ், ஓகே, அது இருக்கா, இது இருக்கா, அந்த கிளியாரிட்டி எப்படி இருக்கும், என்ன நல்லா இருக்குமா, என்ன எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்குறோம். 4Gன்றாங்க, அது 4Gனா என்னன்னு நமக்கு தெரியல.
அவன் 4Gயா 3Gயா 2Gயா நமக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டிருக்கு என்ன. ஆனால் நம்ம பசங்களுக்கு தெரியுது இவ்வளோ தான் வந்துருக்கு. அப்போ அவன் ஃபோனில் எத்தனை ஜின்னு கேட்குது. எங்களுக்கு இன்கமிங் தெரியும், அவுட் கோயிங் தெரியும், வேறு எதுவும் தெரியறதில்ல. அதுக்கு எதுக்கு இது இவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுருக்க? எல்லாரும் பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க என்ன, நாமளும் வச்சுருக்கேன். அதில் என்னப்பா தெரியுது? ஒன்றும் தெரியல. என் ஃபோனு பாவம், எனக்கு நான் தண்டத்துக்கு ஃபோன் வச்சுருக்கேன் என்ன, அதில் ஒன்றுமும் தெரிய மாட்டிருக்கு. மிஞ்சி போனால் இப்போ கொஞ்சம் அந்த யூடியூப் பார்க்க படிச்சிருக்கேன். அது மட்டும் ஒரு பெரிய சந்தோஷம். அதில் வேறு யார் மெசேஜும் கேட்குறத, என் மெசேஜே கேட்டுக்கிறேன். சரியா? சில நேரத்தில் நல்லா தான் இருக்குது நம்ம பேசல. நாமளாம் இப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கிற அளவில் ஆண்டவர் தான் அங்கே பேசுகிறார், நமக்கு தெரிய மாட்டிருக்கு. அந்த மெசேஜ் எல்லாம் இது நம்ம கொடுத்த மெசேஜ் தானா? இந்த அறிவெல்லாம் நமக்கு எப்படி வந்துச்சு? எப்படி நம்ம பேசணும் நமக்கே தெரியல என்ன. ஸோ சில நேரத்தில் அது சந்தோஷமாக இருக்குது. சில நேரத்தில் நல்ல நல்ல தேவ பிள்ளைகளுடைய செய்திகள், சாட்சிகள் என்ன. சில நேரத்தில் சரி அது வேண்டாம், அது நமக்கு சம்மந்தம் இல்லாதது என்ன. ஸோ நமக்கு ஒரு நிதானிக்கிற ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் தங்களை நிதானிக்காமல் வாழ்கிறார்களோ அவங்க கஷ்டப்படுவாங்க என்ன. எதை செய்தாலும் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஒரு நான் செய்கிறது கரெக்ட் என்ன. ஒரு சின்ன பாதை தான் இருக்குது என்ன, திடீர்னு 4-5 சேரு ஏதோ வச்சுட்டாங்க. உனக்கு அதுக்குள்ளே போக முடியுமான்னு நிதானித்து பார்த்து என்ன செய், உள்ளே போ. நீ வட்டமாக இருந்துட்டு இப்படி இடிச்சு போனீன்னா முடியாது என்ன. ஸோ அப்போ எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. என்ன ஏம்மா என்ன, நீ உனக்கு தெரிய வேண்டாம் உன் சைஸு என்ன, இதுக்குள்ளே நீ போகலாமா என்ன. சரியா? நமக்கு சில இடங்கள்லாம் நமக்கு ஒரு நிதானிப்பு இருக்கணும் என்ன. சரி, சில நேரத்தில் அந்த ஹஸ்பண்ட் பாவம் ஒல்லியாக இருப்பார். அவர் சைக்கிள் வச்சு அந்த ஆள் நிதானிச்சிருக்கணும். நம்மளால் இந்த அம்மாவை என்ன செய்ய முடியாது, டபுள்ஸ் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு. அந்த அம்மா உட்காந்த உடனே சைக்கிள் அப்படியே தூக்கிடுது. நிதானிக்கிறது இல்லை என்ன. இவருடைய சைஸை பார்த்தா இவர் நினச்சிருக்கணும், அந்த அம்மாவை வண்டி ஓட்ட விட்டுட்டு இவர் என்ன செய்திருக்கணும், பின்னாடி உட்காந்துருக்கணும். சில நேரத்தில் நம்ம நிதானிக்கிறது இல்லை. ஸோ நிதானிக்காததுனால நான் இது சும்மா கிண்டலுக்கு நான் பேசுகிறேன், விளையாட்டுக்காக. வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நாம் நிதானிக்காமல் செய்து கஷ்டப்படுறோம். இவன் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இவனுக்கு. சிங்கப்பூரில் இருக்கான், ஏதோ படித்து கிடிச்சு ஏதோ வந்துட்டான். இவன் போய் கல்யாணம் பண்ணுறான். அந்த ஊர்லேயே பெரிய பெரிய என்னது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஜமீன்தார் மாதிரி இருக்கிற வீட்டு பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணுறான். ஏன்பா அந்த தெருவுலேருந்து 2 தெருவு தள்ளி தான் உன்னுடைய சின்ன வீடு. அந்த வீட்டில் இருந்து அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு நீ எடுத்தீன்னா நிதானிக்கணும். இந்த பொண்ணு இங்கே தங்குமா என்ன, இந்த பொண்ணு இங்கே தங்குமா. நம்ம வீட்டில் ஆட்டுக்குட்டியை வளர்க்கலாம், மான்குட்டியை வளர்க்க முடியுமா? ஹலோ, நான் சொல்கிறது விளங்குதான்? இல்லை, வீட்டில் நாய்க்குட்டியை வளர்க்கலாம், சிங்கத்தை வளர்க்க முடியுமா? முடியாது. நிதானிக்கணும். நான் இப்போ நிறைய பசங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நிதானம் தெரியாமல். இவன் படித்தது 8th ஸ்டாண்டர்ட், இல்லாட்டா 9th ஸ்டாண்டர்ட், இல்லாட்டா 10th ஸ்டாண்டர்ட், இல்லாட்டா +2. இவன் போய் MCA கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துடுறான். MCA தெரியல, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர். இவன் அதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் என்ன. அந்த அம்மா அடிச்சு நொறுக்குது, அடிச்சு நொறுக்குது. இவனால் நிற்க முடியல. அதுக்கப்புறம் பாஸ்டர் கிட்ட வந்தால் பாஸ்டர் சொல்கிறார், ஏன்பா நீ முன்னாடியே நிதானிச்சிருக்க வேண்டாமா? இப்போ என்ன பாஸ்டர் பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளைக்கு நிதானிக்கிற ஒரு கிருபை இருக்கணும். நிதானிக்கணும், எல்லாவற்றையும் நிதானிக்கணும். நமக்கு வருமானம் எவ்வளவு, நாம் இந்த வருமானத்தை வைத்து எந்த மாதிரி வீடு வாங்கலாம், இந்த வருமானத்தை வைத்து பிள்ளைகளை எந்த காலேஜில் படிக்க வைக்கலாம் என்ன, இந்த வருமானத்தை வைத்து நம்மளால் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிதானிக்கணும். இன்றைக்கு ஏன் ஜனங்க கடன்காரராய் மாறினாங்க? நிதானிக்கலை. ஏன் ஜனங்க சாபமாய் மாறுறாங்க?
நிதானிக்கலை, நிதானிக்கவே இல்லை. சில நேரத்தில் சில பிள்ளைங்க வந்து அழும், ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கும். அப்பாக்கு யாரோ சொன்னாங்க இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அந்த பையனுடைய ஃபோட்டோவை பார்த்தாவே தெரியும் அவன் பக்கா ஃப்ராடு அப்படின்னு தெரியும். அவன் முகத்திலேயே எழுதி அட்ரஸோடு எழுதி ஒட்டியிருக்கு அவன் யாருன்னு. ஸோ உங்கள் முகம்லாம் நல்லா இருக்கு சரியா. சிலருடைய முகத்தையே பார்த்தாலே தெரியும் என்னதான் அவன். அவனை பார்த்தாலே தெரியும். முகம் ஓரளவுக்கு நமக்கு காட்டி கொடுக்கும். இந்த என் முகத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே இந்த மனுஷன் ஒரு அப்பாவி. சரியா. உங்களுடைய முகத்துலேயும் ஒரு 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 இது இருக்கு, என்ன கொஞ்சம் விசாரிக்கணும். சில நேரத்தில் சில முகம் பால் வடிகிற முகமாக இருக்கும். அப்பா ஏசப்பா சரியா. அந்த அந்த மாதிரி இருக்கும். அப்படியே 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 பிரைஸ் தரலாம். அவன் வீட்டில் போனால் எரிமலையாக இருப்பான், என்ன இல்லாட்டா அந்த அம்மா வீட்டுக்கு போனால் எரிமலையாக இருக்கும், அப்படியே குமுறும். ஆனால் சர்ச்சில் வரும்போது அந்த முக்காடு இப்படி போட்டு கண்ணு மட்டும்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அப்படி சத்தமே வராது, அப்படி புசு புசுன்னு பேசுவாங்க. ஆனால் வீட்டில் போனால் அது வேறு. இதுவும் இருக்குது. ஸோ அப்படியும் இருக்குது, என்ன. ஸோ அதனால் நீங்கள் முக்காடு போகிறதுனால நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நிதானிக்க தெரியல அப்படின்னா கஷ்டம். அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, ஏம்மா என்னாச்சு, அப்பா சொன்னாங்க இந்த 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 பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னாங்க. யார் அவருடைய தூரத்து சொந்தம் சொன்னாங்க. பையன் வீட்டார் வந்து உடனே கல்யாணம் பண்ணுங்கன்றாங்க. நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு என்னமோ மனசு சரியா படலை, கொஞ்சம் விசாரிங்க. அப்பா கொன்னுடுவேன், நான் பார்க்குற பையன் எப்படி தான் இருப்பான், தங்கமாக இருப்பான்னாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் ஐயா. இன்னைக்கு அதே அப்பா சொல்கிறாரு டைவர்ஸ் பண்ணுன்றார். அதே அப்பா என்ன சொல்கிறாரு, முடியாது, அவனை நான் பார்த்துட்டேன். பொண்ணு சொல்லுது, எப்படிப்பா என்னால் முடியும் என்ன. என்கிட்ட வந்தா அந்த ஒரு பொண்ணு வந்தா. நான் சொன்னேன், வேறு வழி இல்லை, உனக்கு வேறு வழி இல்லை. காலமெல்லாம் நீ அழணும் அப்படின்னா வேறு வழி இல்லை உனக்கு, என்ன நிதானிக்கணும். ஒரு கல்யாணமாக அதே மாதிரி பையனுங்க கூட ஏமாற்றப்பட்டுடுறானுங்க, என்ன. ஏதோ ஒரு அழகு வஞ்சனை உள்ளது, என்ன. அழகை பார்த்து அவள் என்ன அழகா இருக்கா. ஐயோ, தயவு செய்து யாரையுமே நிதானிக்காம பழகாதீங்க, யாரையுமே நிதானிக்காம கூட வைக்காதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணேன், எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், சிலரோடு கூட கை மட்டும்தான் கொடுக்கலாம், சிலருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் ஒரு சிலருக்கு தான் நம்முடைய உயிரையே கொடுக்கலாம். ஆமீன். கை கொடுத்து ஹலோ சொல்கிறவனுக்கு உயிரை கொடுத்தினா வேஸ்ட். அவன் உயிரை வாங்கி காலில் போட்டு அப்படி மிதிச்சுட்டு போயிடுவான், வேஸ்ட். நீ ஒருத்தனுக்கு உயிரை கொடுத்தா அந்த உயிரை அவன் மதிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீ ஒருத்தனுக்கு, அன்றைக்கி ஒரு அம்மா அழுதாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி என் நகையெல்லாம் கொடுத்தேன் ஐயா, என் நகையெல்லாம் கொடுத்துட்டேன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்போது திருப்பி கேட்குறேன், கோபப்படுறாங்க, தரும்போது தருவேன், இப்போ என்ன அவசரம், இப்போ என்ன அவசரம், இல்லை பணம் இல்லை, பிஸ்னஸ் டவுன் ஆகுது, கொஞ்சம் அந்த நகை இருந்தால் எங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவோம், நாங்கள் வச்சுட்டா இல்லைன்னு சொல்கிறோம். புத்தி வேண்டாம், நீ தந்த, இப்போ நான் உடனே தரணுமா? நிஜமாம்மா, நிஜமா. இந்த அம்மா வந்து அழுது, நான் என்ன பாஸ்டர் செய்யட்டும்? ஒன்றும் இல்லை, கண்டினியூ டு கிரை. வேற என்ன செய்ய முடியும்? ஒருவேளை ஆண்டவர் இறங்கினால் என்ன செய்வார்? உனக்கு உதவி செய்வார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நிதானிக்காததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாஸ்டர் நீங்கள் எப்படி? நானும் அதே தான். இதெல்லாம் பட்டால் தான் நமக்கு புரியுது. ஆமீன். நிதானிக்காததுனால மனுஷங்களை நிதானிக்க தெரியல, சூழ்நிலைகளை நிதானிக்க தெரியல. என்ன, அந்த கம்பெனியில் உட்காந்துருக்கான், கம்பெனியே குடிமொழிகிட்டு இருக்கு, இவன் கம்பெனிக்கு விசுவாசமாய் நான் சாகும் வரை இந்த கம்பெனியில் தான் இருப்பேன், அது அடுத்த மாதம் கூட இருக்காது அந்த கம்பெனி. என்ன, நிதானிக்க தெரியறது இல்லை. கம்பெனி ஓடிட்டு இருக்கு, கம்பெனி சரியில்லை,
சரி, டக்குன்னு வேலையை மாற்றுவோம், டக்குன்னு வேற ஒரு லைனுக்கு போவோம். நிதானிக்க தெரியறதில்ல, நிதானிக்க தெரியல. அவன் சொல்கிறான், உனக்கு $100 எக்ஸ்ட்ரா தரேன். நல்ல கம்பெனியில் நல்லா ஒழுங்காக ஏதோ கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ மாதம் ஒரு சம்பளம் வருது. அவன் சொல்கிறான், $100 உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன், இல்லாட்டா $500 எக்ஸ்ட்ரா தரேன். அந்த கம்பெனியை நிதானிக்கிறது இல்லை. போகிறாங்க, அவன் பார்த்துட்டு, நான் நினச்ச மாதிரி நீ இல்லை. ஒரே வார்த்தை என்ன சொல்கிறான், நான் எதிர்பார்த்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இல்லை, நான் இந்த ஆர்டர் வரும்னு நினச்சேன், அந்த ஆர்டர் வரல. என்ன வரல? இந்த ஆர்டருக்காக நான் உன்னை எடுத்தேன். ஏன் அந்த ஆர்டர் வந்த பிறகு எடுத்திருக்க வேண்டியதானே? அந்த ஆர்டருக்காக எடுத்தேன், இல்லை இப்போ சரியில்லை, ஐ எம் வெரி சாரி. என்ன நீ சாரி சொல்ல அவன் போன வேலை திரும்பி வரப்போதா? என்ன, ஐ எம் வெரி சாரி, ஐயோ ஐ ரிக்ரெட். எல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லும். ஐ ரிக்ரெட், பட் ஐ கேனாட் ஹெல்ப் யூ. நிதானிக்க தெரியல. ஆண்டவரே நம்மளை நிதானிக்க சொல்றார். ஒரு ஊழியக்காரர் உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா நிதானி. என்ன நிதானி? அந்த தீர்க்க தரிசனம் நிதானி. இவர் சொல்ற தீர்க்க தரிசனம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன கன்ஃபார்ம் பண்ணுவோம். நிறைய பேர், நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு சில காரியங்களை ஆண்டவர் சொல்ற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். லூக்கா 12வது அதிகாரம் 56வது வசனம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறதென்ன? ஆண்டவர் தன்னிடத்தில் வருகிற அந்த பரிசேயர், சதுசேயர் மற்றும் அந்த வேத பாரகர்கள், வேதத்தை படித்தவர்கள், அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, மாயக்காரனே, உனக்கு வானத்தின் தோற்றத்தை சொல்ற, வானம் வெளுத்திருக்கிறது, என்ன மந்தாரமாக இருக்கிறது, மழை பெய்யும், இப்படியெல்லாம் சொல்றியே, இந்த காலத்தை நீ நிதானிக்காமல் இருக்கிறது என்ன? எனக்கு ஒரு காலம் இருக்கும், உங்களுக்கு ஒரு காலம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் முழு தேசத்திற்கும் ஒரு காலம் வரும். நமக்கு தெரியும், முழு தேசமே அப்படியே செழிக்கும். என்ன, எங்கே பார்த்தாலும் வாண்டட், என்ன ஒர்க்கர் நீடட், என்ன இன்ஜினியர்ஸ் வாண்டட், என்ன டெக்னீஷியன் வாண்டட். நான்லாம் வரும்பொழுது சிங்கப்பூரில் ஒரு சிஸ்டம் இருந்தது. நீ ஒரு ஆளை வேலையில் கொண்டு வந்து சேர்த்தினா, அவன் 3 மாதம் வேலை செய்தால் உனக்கு $500 என்னவோ போனஸ் தருவாங்க. தெரியுமா? அந்த காலத்தில் பழைய ஆட்களுக்கு தெரியும். ஒரு ஆளை நம்ம வேலைக்கு சேர்த்தாலே நமக்கு கம்பெனி, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு ஆளை நீ கம்பெனியில் கொண்டு வந்து சேர்த்து அவன் 3 மாதம் சம்பளம் பண்ணால் உனக்கு $500, $1000, $500, $300 உனக்கு போனஸ் கிடைக்கும். எத்தனை ஆட்கள் வேணாலும் கொண்டு வந்து சேர்க்கலாம். சரி, அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. ஏன்னா அது செழிக்கிற காலம். அப்போ வேலை பஞ்சமே இல்லை. சம்பளம் ஒவ்வொரு ஜம்புக்கும் சம்பளம் ஏறிட்டே இருக்கும். ஒரு கம்பெனியில் 6 மாதத்துக்கு மேலே ஆட்கள் நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி 91 அந்த மாதிரி 91 அப்படியே வந்துச்சு. 96 வந்துச்சு, அப்படியே கிராஃப் கீழே போச்சு. எங்கே பார்த்தாலும் வேலை இல்லை. என்ன, அந்த குளோபலாகவே என்னாச்சு, அந்த ரிசெஷன் ஸ்டார்ட் ஆச்சு 96ல். ஸோ அந்த காலத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் உனக்கு ஒரு வசந்த காலமாக இருக்கலாம், உனக்கு ஒரு வனாந்திர காலமாக இருக்கலாம், உனக்கு ஒரு பாடுள்ள காலமாக இருக்கலாம். அதை நம்ம நிதானிக்கணும். ஒரு முறை பாகிஸ்தான்லேருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். அவர் என்ன செய்தார், சில பொருட்களை சர்ச்சில் விற்கணும்னு வந்தார். நான் பாகிஸ்தான்லேருந்து வரேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நிறைய அந்த லெதர் ஐட்டம்ஸை கொண்டு உங்கள் சர்ச்சில் விற்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு, ஏதோ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கே தங்குறேன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இந்த சில ஹோட்டல்ஸ் ரூம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு $10 என்ன போய் நைட்டு மட்டும் படுத்து தூங்கலாம், அதில் தான் இருக்கிறேன். உடனே அவன் எனக்கு பதில் சொல்கிறான், when you are in foreign land spend less. என்ன, நீ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா என்ன செய்ய,
இல்லாட்டா வெளி தேசத்துக்கு போனீங்கன்னா ஸ்பெண்ட் லெஸ். மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன பையன் spend less. So I don't want to spend $120. I am a businessman. I have money. I can என்ன செய்யலாம், நான் வந்து அந்த பார்க் ராயில் நான் போய் தங்கலாம், பெரிய ஹோட்டலில் தங்கலாம். பட் when you are in foreign land, spend less. ஸோ எனக்கு என்ன, நைட்டு போய் தூங்க போகிறேன், பகலெல்லாம் சுற்ற போகிறேன். நான் எனக்கு அந்த $10 $15 ரூம் அங்கே போய் தங்கி நைட்டு தூங்கணும், அவ்வளோதான். என்ன, அவன் தன் காலத்தை அறிஞ்சிருக்கிறான் பாருங்க. இப்போ நீ ஊருக்கு போகிற, பணத்தோடு போகிற, ஸ்பெண்ட்லெஸ். ஏன்னா அந்த பணம் எப்பவுமே உன் கையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பணத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறவங்கிட்ட இருக்கும், இல்லாதவங்கிட்ட இருந்து ஓடிடும். என்ன, கையில் யார் கையில் பணம் இருக்கோ அவங்க கையில் பணம் சேர்ந்துட்டே இருக்கும். யார் கையில் பணம் இல்லையோ அது வந்துட்டு பார்க்கும், என்ன நம்பி தான் நீ இருக்கியா, நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லி அது போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஸோ தேவ பிள்ளைகள், உன்னுடைய லைஃப்பில் நீ எந்த காலத்தில் இருக்கிற கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எந்த காலத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த காலத்துக்கு ஏற்ப நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சில காலம் கால் தள்ளாடுகிற காலம், அந்த நேரம் ஓடக்கூடாது, எதையாவது பிடிச்சிட்டு அப்படியே பேசாமல் நிற்கணும். என்ன, பேசாமல் நிற்கணும். சில காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வேகமாக போகலாம், பறக்கிற காலம், எழும்புகிற காலம். அந்த நாட்களில் எழும்பி என்னென்ன செய்ய முடியுமோ செய்யணும். சில காலம் திடீர்னு அப்படியே இருளான காலமாக மாறிடும். இருளாக மாறும் பொழுது பேசாமல் ஒரு வெளிச்சத்தில் உட்காந்துட்டு பேசாமல் உட்காந்து அமைதியாயிரு. இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள் எந்த காலத்தில் இருக்கோன்னு தெரியலை. நம்ம சர்ச்சில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் இருப்பீங்க. சிலர் வளருகிற காலத்தில் இருப்பீங்க, சிலர் தேய்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருப்பீங்க, சிலர் ஐஸ்வர்யமாய் மாறுகிற காலத்தில் இருப்பீங்க, சிலர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிற காலத்தில் இருப்பீங்க. ஆமென். நான் சொல்றது விளங்குதா? சிலருடைய லைஃப்பில் ஒன்றுமே நடக்காது, அப்படியே இருக்கும், நார்மலாக இருக்கும். ஸோ ஒரு தேவ பிள்ளை காலத்தை நிதானிக்கணும். நாம் மற்றவங்களெல்லாம் நிதானிக்கக்கூடாது, நமக்கு என்ன காலத்தில் இருக்கிறோம். என்ன, சில காலம் நம்மளை எல்லாரும் யாரோ கொட்டிகிட்டே இருப்பாங்க, பேசாமல் வாங்கிட்டே இரு, அவ்வளோதான். சில காலம் நீ கொட்டுற காலம் வரும், ஆனால் கொட்டிடாதே, வேற ஏதாவது உருப்படியான காரியத்தை செய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அழகா அந்த காலத்தை குறித்து சொல்றாரு, கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம். என்ன, தேடி சேர்த்திருப்போம், ஒரு நேரம் ஒரு எல்லாத்தையும் நாமளே தூக்கி எறிவோம். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்ன, சில இடத்துல தேடி கண்ணீரோடு ஒரு வேலையை வாங்கியிருப்போம், அதுக்கப்புறம் அந்த வேலையை தூக்கி எறிவோம். செய்திருக்கிறோமா? செய்திருப்போம். சில ரிலேஷன்ஷிப்ஸை கண்ணீரோடு தேடி பெற்றிருப்போம். என்ன, சில ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் நாமளே அந்த ரிலேஷன்ஷிப்ஸை தூக்கி எறிவோம். எனக்கு வேண்டாம், நீ போனா போய்க்க, நீ யாரு? என்ன, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார். என்ன, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார். எனக்கு தெரிந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை நான் ஒரு நாளும் உடைக்க நான் விரும்பினதே இல்லை. எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல ஊழியர்கள், நல்ல தேவ பிள்ளைகள், நல்ல நண்பர்கள், ஒரு நாளும், ஏன்னா எனக்கு தெரியும் போயிட்டா போனது தான், திரும்ப வராது. சிலதை உடைச்சிட்டோம்னா உடைஞ்சது தான், திரும்ப என்ன செய்ய முடியாது, இணைக்க முடியாது. தயவு செய்து உன் காலத்தை நிதானி. தன் காலத்தை ஒருத்தன் நிதானிக்க தெரியல அப்படின்னா உன் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எலியாவுக்கு தன் காலம் தெரியுது, போய் கேரி தாற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டிரு. தீர்க்கதரிசி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்நேரம் சொல்றார் ஆண்டவர், நீ போய் அந்த வீட்டில் போய் சாப்பிடு, பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி சாப்பிடு. இன்னொரு நேரம் வருது, ராஜா முன்னாடி போய் நில்லு. ராஜா முன்னாடி நின்று ராஜாவை பார்த்து கேள்வி கேள். காலம் மாறுது. என்ன, இன்னைக்கு உன்னுடைய காலம் என்ன, தயவு செய்து புரிந்துக்கோ. அரகண்டா இருக்காது, எனக்கு தெரியும் சொல்லி நிற்காது. என்ன, நீ எந்த காலத்தில் இருக்க?
ஒருவேளை மலை உச்சியில போயிட்டோம், அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வச்சீன்னா பாதாளமா இருக்கலாம். ஸோ அப்படியே அப்படியே பயத்தோடு அந்த இடத்துல நில். சுவாமி நான் என்ன செய்யணும், என்ன அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரியாது. ஒரு இருளான காலத்தில் இருக்கிற அங்கேயே முழங்காலில் நின்று, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், உனக்கு மனதில் கன்ஃபியூஷன் இருக்கா, டோன்ட் டூ எனிதிங். என்ன மனதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியல, அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உபவாசம், ஜெபம். ஆமீன் சொல்லுங்களேன். அதுதான் உனக்கு பாஸ்டர் என்ன செய்யறதுனே தெரியல, நான் எந்த பக்கமும் எந்த டைரக்ஷனும் எனக்கு தெரியல. அவசரப்பட்டு நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு தேவ பிள்ளை நீ தான் நிற்கணும். சில நேரத்தில் ஜனங்க நம்மளை கொட்டிட்டே இருப்பாங்க, ஓடிடாத. அதை தான் ஆண்டவர் ஆகாருக்கு சொல்றாரு, ஆகாரே நீ ஓடுற காலம் இல்லை, நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற, எங்க போற, எங்க போற? சாரால் கொட்டுறாளா, போய் உட்காந்துரு, அவ பக்கத்திலே உட்காந்துரு, அவ கொட்டட்டும், அவள் உன்னை என்னமும் செய்யட்டும், உட்காந்துரு. நேரம் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி முடிவு எடுக்காத, நிதானி. அதெல்லாம் ரேரா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. சிலரெல்லாம் தவறான பாதையில் போவாங்க, ஆனால் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஐயோ நீ நிதானித்து அமைதியாயிரு. சூழ்நிலைகள் சரியில்லை, பேசாம அமைதியாயிரு. இன்னைக்கு உங்க இருக்கிற யாருக்கோ சூழ்நிலை சரியில்லையா, பி குவைட், அமைதியாரு. சூழ்நிலை யோசேப்புக்கு சரியில்லை, அமைதியா இருந்தார். ஆமென், அமைதியா இருந்தார். அதே நேரத்தில் தாவீதுக்கு சூழ்நிலை சரியில்லை, ஓடுறாரு. ஏன்னா ஓடலைன்னா அவன் கொன்னுடுவான். ஆமென், என்ன தப்பிச்சு ஓடுறாரு. ஸோ ஒருவேளை நீ யோசேப்பு நிலைமையில இருந்து அமைதியாரு, நீ தாவீது நிலைமையில இருந்து ஓடு, எங்கேயாவது ஓடு. சரியா, உனக்கு தெரியும் உன்னை அழிவு, உன்னை அப்படியே அழிவு உன்னை பின்தொடருது. ஸோ ஒரு தேவ பிள்ளை நிதானிக்கணும்மா. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளையை நிதானிக்க தெரியல, புருஷனை நிதானிக்க தெரியல, மனைவியை நிதானிக்க தெரியல. ஆமென், தங்கள் வாழ்க்கையை நிதானிக்க தெரியல. அப்படியே யாராவது நிதானிச்சு சொல்ற ஆட்கள் கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்கணும், அதுவும் தெரியல. உனக்கு தான் நிதானிக்க தெரியல, பரவாயில்ல. எனக்கு வியாதி பற்றியெல்லாம் எனக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் ஒரு டாக்டர் இருக்கிற, அவர்கிட்ட போகிறேன், ஐயா எனக்கு இப்படியெல்லாம் இருக்கு, அவர் என்னை நிதானிச்சு மருந்து கொடுக்குறாரு, பேசாமல் சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருந்தால் ஜீவன் தப்பி பிழைப்பாய். என்ன? ஸோ அதை மாதிரி தான் உன் லைஃப்பில் ஏதோ போராட்டத்தில் போயிட்டுருக்கியா, உனக்கு ஆண்டவர் வச்ச டாக்டர் நான் தான். என்கிட்ட வந்தாய் பிழைப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரியா, நான் தான் உங்கள் நம்ம சொல்கிறோம்ல ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறேன்ல, நான் உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் கூடிய டாக்டர். உன்னுடைய தற்பொழுது உள்ள பிரச்சனைக்கும் தீர்வு, ஜெபம் பண்ணி தீர்வு தருவேன். உன்னுடைய ஃபியூச்சர் பிரச்சனைக்கும் பரலோகம் போய் சேருவதற்கும் நான் தான் உனக்கு ஆண்டவர் வைத்த மெய்ப்பன் டாக்டர். நீ இல்லை அப்படின்னா, நிதானிக்க தெரியலன்னா ரொம்ப ஆபத்து. எனக்கு தெரியல எத்தனை பேர் உங்கள் லைஃப்பை நிதானிக்கிறீங்களோ தெரியல. பிரைஸ் தி லார்ட். நிதானிக்கிறீங்களோ தெரியல. ஒரு மனுஷனுக்கு நிதானிக்க தெரியணும். உன் வீட்டுக்காருக்கு பணம் அனுப்பிட்டே இருக்கிற, ஆயிரம் அனுப்புற, என் தங்கம் அவர் யார், அவர் என் தங்கம், சரியா அனுப்பு. அவன் என்ன பண்ணுறான்னு கேளு, இன்டர்நெட் பேங்க்ல போட்டு பணத்தை இருக்கான்னு பாரு. நிதானிக்கலை, அவன் மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா நிறைய பேரை மொட்டை அடிச்சதை நான் பார்த்தேன். ஆமீன். அம்மா அப்பா அடிக்கிறாங்க மொட்டை. யாரு? சொந்த அம்மா அப்பா அடிக்கிறாங்க. ஹலோ, தெரியும், எனக்கு தெரியும். நிதானிக்கணும், அம்மா அப்பாவையும் நிதானிக்கணும். சரியா, நீ ஒரே பிள்ளையா இருந்தால் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பாவுக்கு 3 பிள்ளை இருந்தால் அம்மா அப்பாவை நிதானி, யாருக்கு போகுது பணம்னு பாரு. அதுவும் அம்மா அப்பா என்ன திரும்ப செய்வாங்க, பையன்கிட்டலாம் வாங்கி பொண்ணுக்கு தந்துட்டே இருப்பாங்க. எல்லா அம்மா அப்பாவும் செய்கிற நல்ல காரியம் அது. என்ன, பையன்கிட்ட என்ன செய்யணும், வாங்கணும். வாங்கி யார்கிட்ட தரணும்,
பொண்ணுக்கு தரணும். அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு அது அந்த பொண்ணுன்னா இந்த பொண்ணுங்கன்னா அவ்வளோ ஒரு பாசம் அவங்களுக்கு. என்ன அந்த பையன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொண்ணுடைய புருஷனை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. எங்கள் மாப்பிள்ளை வராருங்க, பையனுடைய மருமக வந்தா அது ட்ரீட்மெண்ட்டே வேற. என்ன 2 பேர், அவன் மருமகன் இவள் மரு மகள், அவ்வளோதான். 2 பேருமே என்ன மரு. ஆனால் மாப்பிள்ளைக்கு என்ன விசேஷம், அதே மருமகளுக்கு என்ன பாடு. ஆமே, நிதானிக்கணும். அம்மா அப்பாவை நிதானிக்கணும், மனைவியை நிதானிக்கணும், புருஷனை நிதானிக்கணும், பாஸ்டர் சபையை நிதானிக்கணும். எங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி இருப்போம், எல்லாமே தெரியும். பிரைஸ் தி லார்ட். சரியா? அதுதான் பாஸ்டருக்கு அழகு. என்ன, எல்லாமே தெரியும். நிதானிக்கணும். இன்னைக்கு உன் லைஃபை நீ நிதானி. இன்னைக்கு நீங்க நிதானிக்கல அப்படின்னா ஆசீர்வாதமா வராது. ஆமென். இன்னொரு வசனத்தை ஆண்டு சொல்றாரு, லூக்கா 19 வசனம் 41 44. அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனாய், இல்லாவிட்டால் நிதானிக்காமல் போனாய். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால், இல்லாவிட்டால் நிதானித்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென். ஒரு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எருசலேம் பட்டணத்தை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அழுத இடம், அந்த ஆண்டவர் அழுத இடம் சொல்லி எருசலேமில் அந்த இடத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அந்த முழு எருசலேம் பட்டணம், தேவாலயம் எல்லாம் தெரியும். அங்கிருந்து ஆண்டவர் அந்த ஒலிவ மலையிலிருந்து நடந்து வரும்பொழுது அந்த பர்டிகுலர் இடத்துல நின்று ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தையை சொல்றார். அந்த இடத்துல ஒரு சர்ச்சு கூட வச்சிருக்கிறாங்க நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் சொல்றார், எருசலேமை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் சந்திக்கும் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனாய். ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், நம்மை நிதானிக்க பண்றார். ஒவ்வொரு செய்தியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தரப்படுது தெரியுமா? ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு செய்தியும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் சந்திக்கிற ஒரு செய்தி. உனக்கு ஞானத்தை தருகிற ஒரு செய்தி. சிலர் அந்த செய்தியை கேட்டு ஒப்பு கொடுத்து, சுவாமி ஏதோ தவறு நடக்க போதோ, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதோ, அப்படிதான். நான் எந்த பிரசங்கம் பண்ணாலும் அதில் ஒரு எச்சரிப்பு இருக்கு, அதில் ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் பிசாசு நம்மை சுற்றிட்டே இருக்கான். எப்படி நம்மளை விழத்தள்ளுறது, எப்படி நம்மளை கெடுக்கிறது, எப்படி நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்குவது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்கிற ஒரு நாளா இருக்குமானால் ஆண்டவர்ட்ட கேள், சுவாமி நான் சரியான பாதையில போறேனா? எனக்கு தரப்பட்ட சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்துகிறேனா, இல்லை சந்தர்ப்பங்களை வீணாக்குகிறேனா? ஒருவேளை என்ன பார்த்து ஆண்டவர் கண்ணீரோடு, மகனே இந்த நாள்லையாக நீ சரியாயிடுவியான்னு கேட்கிறாரோ? இல்லை உன்னை பார்த்து ஆண்டவர் நீ சரியாயிடு, இல்லைன்னா உன்னை சுற்றி சத்துருக்கள் மதில் போட போறாங்க, உனக்கு ஜெப லைஃப் இல்லை,
உனக்கு ஒரு பரிசுத்தம் இல்லை, உனக்கு உண்மை இல்லை, நான் விரும்புறதை செய்யாம நான் விரும்பாததை நீ செய்யற. பிசாசு உன்னை டார்கெட் பண்ணிட்டான், உனக்கு விரோதமாய் பிசாசு அம்புகளை எய்துட்டான். நீ மட்டும் உன்னை காத்துக்கொள்ளல அப்படின்னா உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும். என்ன? உன்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாத குறைச்சல் ஏற்படும். நீ கொஞ்சம் கொஞ்சமாய் சம்பாதித்து கட்டின உன்னுடைய கட்டிடங்கள், உன்னுடைய ஐஸ்வர்யங்கள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் நீ நிதானிக்கல அப்படின்னா இடிஞ்சிடும். அன்னைக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க, எத்தனையோ லட்சத்தை சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்றான்னு சொல்லி அவன் கையில் ஒரு இடத்துக்காக கொடுத்தாங்க. எல்லாமே போய் டாக்குமெண்ட்ஸ். நிதானிக்கல. 1 வருஷம் 2 வருஷம் உழைப்பு இல்லை, 10-15 வருஷம் உழைப்பு. என்ன? 10-15 வருஷம் உழைப்பு. அன்னைக்கு ஒரு ஐயா சொல்றாரு, பாஸ்டர் 4 ஏக்கர்னு சொல்லி 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு சொல்லி ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் போய் அந்த இடத்த பார்த்தா 1 ஏக்கர் தான். என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எத்தனை ஏக்கர்? 4 ஏக்கர். அதை விற்கவும் முடியல, அதை சரிப்படுத்தவும் முடியல, அதில் 1008 பிரச்சனை. சிக்கிட்டேன். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் நீ சரிப்படணும்னு நினைக்கிறாரு. நீ செய்யறது எனக்கு பிரியம் இல்லை, நீ போற பாதை எனக்கு பிரியம் இல்லை, நான் உன்னை சந்திக்கிறேன், உன்னோடு கூட நான் பேசுறேன், உன்னை சரிப்படுத்திக்கோ, உன்னை சரிப்படுத்திக்கோ. ஆமென். தேவன் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவர் எச்சரிப்பு தராம ஒரு நாளும் ஒருவர் மீதும் ஆண்டவர் பிசாசினுடைய கிரியைகளை அனுமதிப்பதில்லை. என்ன? ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கும், இல்லாவிட்டால் ஒரு எச்சரிப்பு இருக்கும், இதை செய்யாத. ஒன்று உன் மனசாட்சி சொல்லணும், அது உயிரோடு இருந்தால். நிறைய பேருக்கு அது உயிரோடு இருக்காது. ஆமென். இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் பேசணும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ செவ்வையாய் செவி கொடுத்தால், இல்லாவிட்டால் ஆண்டவர் செய்தியில கொடுப்பார். ஏன்னா என்னுடைய செய்தி உன்னை பாதுகாக்கும். கொஞ்சம் நிதானமா இருந்து பாருங்க. கொஞ்சம் நீங்க செய்யறது தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, சுவாமி நான் செய்யறது உமக்கு முன்பாய் உண்மையும் நேர்மையுமா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த மாதிரி கொஞ்சம் உன்னால ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியுமா? நான் உமக்கு உண்மையை தான் நான் செய்கிறேன். பூட்டி கிடந்த சபையை நான் திறந்தேன், நான் சபையை கட்டினேன், நான் மனுஷர்களை ஆசீர்வதித்தேன், நான் நன்மை தான் செய்தேன், நான் யாருக்கும் தீமை செய்யலையே. அப்படி ஆண்டவரை சந்தித்து ஜெபம் பண்ண முடியுமா? எத்தனை பேருக்கு முடியும்? என்ன? எத்தனை பேருக்கு முடியும்? நான் தீமை செய்யலையே, நான் யாருக்கும் தீமை செய்யலையே. ஆமென். ஏன் எசேக்கியா ராஜா வந்து சொல்றாரு நீ செத்து போவ? சொல்லாமே இருக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசி. ஒரு எச்சரிப்பு. ஏன் அந்த எச்சரிப்பு? அவன் அழுது தேவ சமூகத்தில் சரியாகணும், தன்னை நிதானிக்கணும், தன்னை நிதானிக்கணும். இந்த இரவு உன்னை நிதானி. எப்பவுமே நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நீ நல்லதை செய்தினா நல்லது கிடைக்கும், நல்லதை பேசினா நல்லதை உன்னை குறித்து பேசப்படும், நீ தீமையை யோசிச்சினா தீமை தான் வரும். ஆமென். இருக்கீங்களா? தயவு செய்து நிதானிங்க. ஏனென்றால் ஒருவர் நம்மை நிதானித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன? ஒருவர் நம்மை நிதானித்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம யாரை வேணாலும், மனுஷனை ஏமாற்றலாம், தெய்வத்தை ஏமாற்ற முடியுமா? என்ன? மனுஷனை ஏமாற்றலாம், தெய்வத்தை ஏமாற்ற முடியுமா? இன்னைக்கு உன்னை ஆண்டவர் நிதானிக்கிறார். நீ நிதானித்து சரிப்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 14:2, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுறான். என்னையா இது? ஒருத்தன் நிதானமா நடந்தாலே கர்த்தருக்கு பயப்படுறானா? இது நல்லா இருக்குன்னு. அப்ப வேகமா நடந்தா? இது நீங்க நடக்கிறத பொறுத்து இல்லை, உங்க வாழ்க்கையில எடுக்கிற முடிவு.
பிரைஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அவன் நிதானமாக நடக்கிறான்? அவன் யோசிக்கிறான். இவர் சொல்றது சரியா இல்லை தப்பா இருக்குமா? இல்லை நான் செய்கிற காரியம் சரியா இல்லை தப்பா இருக்குமா? யோசிக்கிறான். நிதானமானவன் யோசிக்கிறவன். 2 விதத்தில் யோசிப்பான். நான் செய்கிறது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா, இல்லை நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா, இல்லை நான் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேனா? தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். இப்படி என்னுடைய அர்த்தம் என்ன? நிதானமானவன் அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், லைஃப்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆமென். அவனுடைய கண்ணுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவன் இதை தான் பார்ப்பான். அவனுடைய வாய்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆமென். அவன் இதை தான் பேசுவான். அவனுடைய இருதயத்திற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவனுடைய இருதயத்திற்கு ஒரு இதை தான் அவன் இருதயத்தில் வைப்பான். இதையெல்லாம் அவன் இருதயத்தில் வைக்க மாட்டான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆமென். ஸ்டாண்டர்ட். நிதானமானவர்கள் ஸ்டாண்டர்ட் உள்ள பீப்புள். நான் ஸ்டாண்டர்ட்னா பணத்தில் வர ஸ்டாண்டர்ட் சொல்லலை, இருதயத்தில் இருக்கிற குவாலிட்டியில் ஸ்டாண்டர்ட். நிதானமாய் யார் சொன்னாலும் இல்லாட்டா உடனே அவசரப்பட்டு கிரியை செய்து அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்கிறது. என்ன, சில நேரத்தில் நிறைய பேர் என்கிட்ட வந்து சில நேரத்தில் ஃபேமிலிக்காக, சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கவுன்சிலிங்க்கு வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. எப்பவுமே அவங்க சொல்கிறதே நான் நிதானிப்பேன். இவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையா, அவங்களுக்கு எந்த பக்கம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அவங்கக்கிட்டேயே நான் பேசி ஓரளவுக்கு நிதானிப்பேன். என்ன, 2 சைடில் நிதானிக்கணும். என்ன, ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறவன் சரியானவன் அல்ல. இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப பெஸ்ட் பீப்புள், நான் ரொம்ப நம்புகிற பீப்புள் கூட அவங்க சொல்கிறத நான் எடுக்க மாட்டேன். என்ன, அவங்க சொல்கிறத இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஸோ இது கரெக்டாக இருக்கணும். மற்றவங்களுடைய வியூ என்ன? எப்பவுமே தராசு 2 சைடு. ஒரு நிதானமாய் நடக்கிறவன் 2 பக்கத்தையும் பார்க்கணும். என்ன, காயினுக்கு 2 சைடு. என்ன, ஒரு நிதானமாக இருக்கிறவன் அலசி பார்க்கணும். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, டார்க் ப்ளூக்கும் பிளாக்குக்கும் வித்தியாசம் தெரியாது லைட்டில். என்ன, ஸோ எனக்கு பிரச்சனை, பேண்ட்டுக்கு பிளாக் கலர் பேண்ட்டு போட்டிருப்பேன், சாக்ஸு எனக்கு அது ப்ளூவா பிளாக்கான்னு தெரியாது. ஸோ உடனே என்ன செய்வேன், என் பிள்ளைங்கிட்ட எப்போவுமே இது ப்ளூவா பிளாக்கா சொல்லு. அவனுங்க எனக்கும் தெரியும் ஓரளவுக்கு, இருந்தாலும் என்ன, நான் வந்து வேற மாதிரி போட்டு வந்து நான் ஒரு கோமாளி ஆகிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? ஸோ அதனால் கேட்பேன், அவங்களுடைய வியூ என்ன. நான் படுற பாடலே பெரிய பாடு இதோ இந்த டை, இதுக்கு படுறேன் பாருங்க பாடு. அதனால தான் சில நேரத்தில் டை இல்லாமல் வந்துடுவேன், பிரச்சனையே இல்லை. ஆம்பா, இது இவன் ஒருத்தன் தம்பு சொல்லுவான், அப்பா மேட்ச் ஆகுதுன்னுமா, அவன் ஜானி சொல்லுவான், முடிஞ்சிச்சு. சரி, வியூஸ் ரொம்ப முக்கியம். என்ன, உன்னை குறித்த வியூஸ் ரொம்ப முக்கியம், நிதானிக்கணும். அல்லேலூயா. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் பொண்ணு நல்லவன் தான் சொல்லுவாங்க. என்ன, ஆனால் மற்ற இடத்துல கேட்கணும். ஆமீன். நீங்கள் பாஸ்டர் நல்லவன் தான் சொல்லுவீங்க, மற்ற இடத்துல கேட்கணும். சில ஆட்கள் நல்லவங்க சொல்லவே சொல்ல மாட்டாங்க. நல்லவங்க சொல்லிட்டாங்கன்னு அவங்க வாயில் இருக்கிற பல்லு விழுந்துடும். அப்பா, சில ஆட்களுக்கு மற்றவங்களை புகழவே பிடிக்காது. அல்லேலூயா. இங்கேருந்து நான் உங்களெல்லாம் எப்படியெல்லாம் நிதானிக்கிறேன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் யார் இந்த பிரசங்கத்தை ஆழமாக கேட்குறாங்க, யார் கொட்டாவி பாதி. பாஸ்டர், எனக்கு எதையும் நிதானிக்கிற தன்மையில் நான் இல்லை. சிலர் அப்படியே நெருப்பு மேலே உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. எனக்கு தெரியும் நிதானியா, ஓகே 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 ஓகே, அந்த ஸ்பிரிட்லேயே தெரியும். ஆமேன், அந்த ஸ்பிரிட்லேயே தெரியும். கர்த்தர் நம்மளை நிதானிக்கிறார். அல்லேலூயா. நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்.
பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நிதானிக்கணும். இப்பெல்லாம் ஊழியங்கள் வளர வளர ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்க எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? என்ன எவ்வளோ பயமா இருக்கு. ஆண்டவரே, ஒரு வார்த்தை பேச எவ்வளோ பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்லார், நீ பேசிதான் ஆகணுன்றார். அதான் இன்னைக்கு காலையில் கூட தீர்க்கதரிசியை குறித்து பேசிட்டேன். தீர்க்கதரிசி எப்படி சபையை உடைக்கிறாங்க. தம்பு சொன்ன, அப்பா நீங்கள் பேசுனதே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா. ஆமாம், தீர்க்கதரிசிகள் சபை என்ன செய்யணும்? கட்டணும். எந்த ஒரு மனுஷன் தீர்க்கதரிசின்னு சொல்லி சபையை உடைக்கிறான், சபையை பிரிக்கிறான்னா அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. என்ன கள்ள தீர்க்கதரிசி? இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் சபையை பலப்படுத்த வேண்டிய தீர்க்கதரிசிகள் சபையை உடைக்கிறாங்களே. டிவியில் உட்காந்துக்கிட்டு உங்கள் தசம பாகத்தை எங்களுக்கு அனுப்புங்கள். தீர்க்கதரிசி சொல்லுவானா? இதை சொல்லுங்க. தசம பாகத்தை எதுக்கு அனுப்பணுமா? டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பணுமா? அப்போ சபையெல்லாம் என்ன ஆகணும்? இழுத்து மூடுங்கள். சண்டே ஆனால் டிவியை பார்த்து கொண்டு இயேசு வருகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லணும்? தீர்க்கதரிசி சபையை நேசி, சபைக்கு போகலன்னா உன் தலையில அக்னி விழும்னு சொல்லணும். அவன் தீர்க்கதரிசி. ஆமென். ஆலயத்தில் போய் தேவ ஊழியத்தோடு இணைந்து ஒரு மனமாய் ஆராதனை செய், இல்லாவிட்டால் நீ நாசமாய் போவான்னு சொல்லணும். அவன் தீர்க்கதரிசி. என்ன? அவன் தானே தீர்க்கதரிசி. ஆமென். அனனியா, சபிராள், சாவு, அவன் தீர்க்கதரிசி. நீங்கள் அங்கேயும் கொடுக்கலாம், என்ன செய்யலாம்? இங்கேயும் கொடுக்கலாம். நீங்கள் ஐயோ கர்த்தாவே, தீர்க்கதரிசிகள் உண்மையா இல்லைன்னா அவங்க தலையில் அக்னி விழும். ஆமென். அக்னி விழும். என் ஆண்டவர் பேச சொல்றார். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, அனல் பறக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். என்ன நினைச்சாலும் சரி, கர்த்தர் சொல்றத பேசுவேன். நீ சபையில இருந்தா இரு, போனா போ, அவ்வளவுதான். ஆமென். நேரடியா எழும்பி நிக்க வச்ச, இருக்கிறியா போறியான்னு கேட்பேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நான் நிதானிக்கணும், ஜனங்களை சரி வழியில கொண்டு வரணும். அதான் அன்றைக்கி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசிட்டு சொன்னேன். சோபனெல்லாம் இருந்தாங்க. அத்தனை பாஸ்டருடைய கண்ணு வெளியே வந்துருச்சு. என்ன, ஒரு 100 பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு செய்தி அவங்க இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. சொன்னேன், நீங்கள் என்னை கல்லால் அடிக்கிறனால அடிங்க, இதுதான் கர்த்தர் சொல்கிறார். அதான் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்கிறேன். சபையை தீர்க்கதரிசிகள், எவாஞ்சலிஸ்ட், டீச்சர்ஸ், மிஷனரி லீடர்ஸ். நீ சபையை கட்டலைன்னா நீ அந்தி கிறிஸ்து. ஒரு சபையை நீ உடைச்சினா நீ யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து. சமுதாயத்தில் வேணா நீ பெரிய ஊழியம் செய்யலாம். You are antichrist. If you are breaking a church, if you are breaking the unity of the church. என்ன? இன்னொரு உபதேசம், சபைக்கு தசமமாக தராது. இவங்க தனித்தனி வீடு வீடா ஏறி காணிக்க வாங்கிட்டு வந்துருவானுங்க. என்ன பிரதர், சபைக்கெல்லாம் தசமமாக தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க வீட்டில் வந்து உங்களை தனியாய் சந்திப்பேன். மனசுல ஆண்டவர் பேசினால் கொடுங்க. பிச்சை எடுப்பேன் வீடு வீடா போய். ஆனா ஒரு ஊழியம், நான் கவர்மெண்ட்டுக்கு பார்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்கள் டேக்ஸ் கொடுத்தால் கொடுங்கள், கொடுக்காவிட்டால் பரவாயில்லை, ஏமாற்றுங்கள். கவர்மெண்ட் உங்களை ஆசீர்வதிக்கும். சொல்ல முடியுமா? தசமபாகம் காட்ஸ் டேக்ஸ் டு த சர்ச். என்ன? தசமபாகம் உலக ஊழியமே ஸ்தம்பிச்சிடாது. அந்தி கிறிஸ்துனுடைய உபதேசம். பண ஆசைப்பிடிச்ச சில ஜனங்கள் அதை தூக்கி நிற்கிறாங்க. கர்த்தர் உனக்கு வேலையை கொடுத்தார், கர்த்தர் உனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்தார், கர்த்தர் உனக்கு குடும்பத்தை கொடுத்தார். நீ தசமம் கொடுக்கறத நிறுத்திடு, சாபம் உள்ள வரும். அப்ப என்ன பதில் சொல்ல போற? சம்பாதிச்சு அப்படியே கேன்சர் வியாதியை கொண்டு போய் பணமா கொட்டுவ. அப்ப என்ன பதில் சொல்ல போற?
என்ன என்ன பதில் சொல்ல போற? ஐயோ கர்த்தாவே, தேவனுடைய முதுகெலும்பு, சபையினுடைய முதுகெலும்பு தசம பாகம் காணிக்கை. ஆசாரியனுக்கு அது சேரணும், கர்த்தருடைய திட்டம். எவனோ ஒருத்தன் சொல்றானா? என்ன நம்ம சர்ச்சில் நிறைய பேர் தசமபாகம் தரல. உன் தசமபாகம் தேவையில்லை. who needs your தசமபாகம்? வச்சுக்கோ, கர்த்தர் கொடுப்பார். கிங் ஆஃப் க்ளோரி பில்டிங் ஃபண்டுக்கு பணம் வந்து குவிஞ்சிட்டு கிடக்கு. நானே சொன்னேன், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட். தேவைப்படும் போது கொடுங்க. இன்னொரு பில்டிங் ப்ராஜெக்ட் வரும், கொடுங்க. அவ்வளவுதான். நீ கொடுக்க கொடுக்க, இந்த சபைக்கு கொடுக்க கொடுக்க நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் இந்தியா போகும்போது அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க என் கையில். அத்தனையும் இந்தியாவில் மினிஸ்ட்ரிக்கு தந்துட்டு வந்தேன். நான் எடுத்துட்டு போன பணத்தில் செலவு பண்ணிட்டு வந்தேன். ஆமென். சம்பாதிக்கணும்ல. ஊழியக்காரங்க தப்பு செய்கிறாங்க. ஊழியக்காரங்க வாங்குற பணத்தெல்லாம் வாங்கி 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 வச்சுக்கிறாங்க. ஊழியக்காரங்க தப்பு செய்கிறாங்க. அது தப்பு. உனக்குன்னு ஒரு சம்பளத்தை எடு, மீதி பணத்தெல்லாம் ஊழியத்துக்கு போடு. அதனால தான் நீங்கள் எனக்கு ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்தா கூட அதை நான் எடுக்கிறது எல்லாத்தையும் காணிக்கையில் போடுறேன். ஏன்னா எனக்கு மாதம் ஒரு சம்பளம் வருது, அது போதும். அது போதும். எனக்கு தேவை இருந்தால் ஆண்டரை பிடிப்பேன். என்ன ஊழியம், இந்த கிங் ஆஃப் க்ளோரியில் உங்கள் ஒவ்வொரு காசும் ஊழியத்துக்காக செலவழிக்கப்படுது. என்னை ஆண்டவர் என்னை நிதானித்து பார்க்கணும். நான் எப்படிப்பட்டவன் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். நான் உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன் என்பதை என் ஆண்டவர் அறிவார். இந்த கை சுத்தமா இருக்கு, பரிசுத்தமா இருக்குன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். நான் பீடத்துல இருந்து சொல்றேன் ஐயா. ஆமென். உன்னை நிதானித்துக்கொள். அதனால நான் நல்லா இருப்பேன். வர வர தாவீது பலத்தான், நானும் வர வர பலப்பேன். இன்னும் மகிமையாய் மாறுவேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா நான் நிதானிக்கிறேன். உங்களை நிதானிங்க. தேவ சமூகத்தில் போய் நிதானி. நீ செய்யறது கரெக்டா, நீ பேசுறது கரெக்டா, நீ நடக்கிறது கரெக்டா. நிதானிக்காம இருந்தா சத்துரு சுற்றி என்ன போடுவான்? கொத்தளம் கட்டுவான், இடிப்பான். நீ கட்டுனது அவன் இடிப்பான். பிசாசு இடிப்பான். பிசாசின் வேலையை அழிக்கிறது. கண்ணீரோடு உங்களை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறேன். கண்ணீரோடு ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது கண்ணீர் வடித்து கட்டி எழுப்பிட்டு இருக்கேன். ஆமென். ஒவ்வொருவருக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே என்னுடைய ஜெபம் ஒரு நைட் பிரேயர் தெரியுமா? நான் காலையில் 3 மணிக்கு தான் படுக்க போவேன். நைட்டு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா எத்தனை மணிக்கு படுக்கிறேன்? 3 மணிக்கு தான் படுக்கிறேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஒரு சும்மா பணத்துக்காக ஆசைப்பட்ட ஊழியக்காரன் இல்லை உன் ஊழியக்காரன். கிறிஸ்துவுக்காக ஜீவன் கொடுக்க வந்தவன். ஆமென். நிதானித்துக்கொள். உன் ஊழியக்காரன் யாருன்னு உனக்கு தெரியும். அதுக்காக சொல்றேன். நீ சும்மா ஏதோ பணம் ஆசைப்பிடிச்சவன், ஏதோ இஷ்டத்துக்கு வாழ்றவன் அல்ல உன் ஊழியக்காரன். தேவனை சந்திக்கிற மனுஷன். ஒவ்வொரு நாளும் எனக்கு நைட் பிரேயர். நம்ம நைட் பிரேயர் 5 வரைக்கும் நடக்கும். 11 இருந்து நான் டெய்லி 3 மணி வரைக்கும் நைட்டில் ஜெபம் பண்ணுறேன். ஆமென். ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிறேன். அவரோடு பேசுறேன். அவர் என்னோடு பேசுறார். அல்லேலூயா. விளையாடக்கூடாது, நிதானிக்கணும். இயேசுவை நிதானிக்காமல் சிலுவையில் அறைந்தார்கள். நீ யாரையும் நிதானிக்காம உன் புருஷனை, உன் மனைவிய, உன் பிள்ளைய, உன் தாயை, உன் தகப்பனை, உன் ஊழியக்காரனை சிலுவையில் அறைஞ்சிடாத. சரியா? பரபாஸ் நல்லவன் சொன்னாங்க, நிதானிக்கல. யார் நல்லவனா சொல்லுங்க? பரபாஸ். யார் கெட்டவரா? ஏன் நிதானிக்க தெரியல? கண்ணு குருடு. நிதானி, நிதானி தம்பி, நிதானி. சும்மா நினைச்சதெல்லாம் பேசிடக்கூடாது. சரியா? நினைச்சதெல்லாம் பேசிட்டு எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். நிதானி.
இந்த இரவு நிதானி. மனம் திரும்பு. மனம் திரும்பல இன்னைக்கு திரும்பு. வாழ்க்கை தாறுமாறா ஓடிச்சுன்னா வந்து சந்தி. நிதானி. உங்களுக்கு ஒரு தேவ ஊழியனை தேவன் கொடுத்திருக்கிறார். சும்மா சும்மா ஊர் சுத்திட்டு வந்து நிக்கிற ஒரு ஆள் இல்லை. ஆமென். நிதானி. உன்னை நிதானிக்கணும். மற்றவங்களை நிதானிக்கணும். நம்மளை பத்தி பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, கற்களை வீசுவாங்க, பொய்யான வார்த்தையை சொல்லுவாங்க. நிதானிக்கணும். நிதானிக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் நிதானிக்க செய்வார். நீ ஒழுங்கா ஜெபிச்சாதானே உனக்கு தெரியும். என்ன ஜெபிச்சாதானே உனக்கு தெரியும். ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் தெரியும் என்ன இருக்கு, வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன. ஜெபிச்சாதான் தெரியும். சும்மா புரளி பேசிட்டு உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அரசியலா? வாழ்க்கை. நீ நல்லா இருக்கணும்னா நிதானி. போய் முழங்கால் படிக்கிட்டு, சுவாமி என் வாழ்க்கையை நான் நிதானிக்கட்டும். நான் எடுக்கிற முடிவுகள் சரியா தவறா? என்ன, நான் இதை தான் செய்வேன் நினைக்காது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம செய்ய நினைக்கிறதெல்லாம் உடைப்பார். நாம போய் தேவ சமூகத்தில், சுவாமி எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு வழி காட்டுங்க, என்னோடு பேசுங்க, எனக்கு நல்ல வழி காட்டுங்க. என்ன, நிதானிக்கணும். இன்னைக்கு நிதானிங்க. செய்வீங்களா? சில நேரத்தில் சில உபதேசங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்றது உங்களை உருவாக்கும். இந்த கோட்டு உருவாக்குறதுக்கு இந்த டெய்லர் எவ்வளோ ஞானமாக கட் பண்ணுறேன். அப்படி உங்களை கட் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல அழகாக உங்களை உருவாக்குவேன், செதுக்குவேன். அதுக்கு தான் ஆண்டவனை அழைத்தார். புத்தியுள்ள சிற்பசாரியாய் உங்களை உருவாக்க. ஆமென். அல்லேலூயா. நிதானி. ஒரு சின்ன வார்த்தை, போய் நிதானிங்க. நான் செய்யறது கரெக்டா தப்பா? நான் பேசுறது கரெக்டா தப்பா? என்னோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆமென். அப்படியே பிசாசு எடுத்துட்டு போயிடுவோம். சிலரெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கும், கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ விட்டுடு, போட்டும் போட்டும், விட்டுடு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அப்படியே எழுந்து நிற்போம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய் என்று நம்ம யாரை குறித்தும் ஆண்டவர் மனவேதனை படக்கூடாது. காலத்தை நிதானியாமல் போனது என்ன? காலத்தை நிதானியாமல் போனது என்ன? காலத்தை நிதானியாமல் போனது என்ன? எத்தனை பேர் உங்களை நிதானிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்க செய்யற காரியம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் இப்படி நடக்கிறேனே, இது சரியா? ஒரு பயம், ஒரு தெய்வ பயத்தோடு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, நான் தசம்பாகம் கொடுக்காமல் இருக்கிறேனே, அது சரியா? முன்பு இருந்தத மாதிரி சபையில் நான் இல்லையே, அது சரியா? முன்பு நான் ஜெபித்தது மாதிரி ஜெபிக்கலையே, முன்பு ஆலயத்துக்கு வந்து ஊழியத்தில் ஈடுபடுவேன், அப்படி இல்லையே, அது சரியா? நிதானிங்க. உனக்கு ஒரு சபையா 10 சபையா? நிதானி. நிதானி. உன் குடும்ப சூழ்நிலை நிதானி. ஒருவேளை நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறியா, இல்ல ராஜ பாதையில் நடக்கிறியா? நிதானி. எங்க என்ன செய்யணும் அந்த நேரத்துக்கு ஏற்ப. குளிர்காலத்துல நல்ல குளிருக்கேற்ற கம்பளி ஆடை அணியலாம். வெயில் காலத்துல அது அணிய முடியுமா? நிதானிக்கிறோமே. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடை,
இரவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடை, பகல் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடை. நிதானிக்கிறோமே, உளுந்த எப்படி பிரிக்கணும், நெல்லை எப்படி பிரிக்கணும், கோதுமை எப்படி பிரிக்கணும், எல்லாம் தெரியுதே. ஆண்டவர் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை உன்னால நிதானிக்க தெரியாதா? நிதானிக்க தெரியாதா? ஒரு மனுஷன் ஏதோ சொல்றான், இவன் சொல்ற வார்த்தை தேவனுடைய ஆலயத்திற்கு ஆசீர்வாதமா அல்லது அது சாபமா? இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? நிதானிக்க தெரியாதா? இந்த 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 மனுஷன் எப்ப பார்த்தாலும் பொல்லாததையே பேசிட்டு இருக்கிறானே, இவன் கடவுளுடையவனா, இவன் கடவுள் இல்லாதவனா? நிதானிக்க தெரியாதா? இவன் கூட சேர்ந்தாலே நமக்கு மனசுல சமாதானம் இல்லை, தவறானதையே நம்ம செய்யறோம். நிதானிக்க தெரியாதா? பேலியால் யார் என்று, களியாட்டக்காரன் யார் என்று, கோல் சொல்கிறவன் யார் என்று, பொய் சொல்லுகிறவன் யார் என்று, விரோதிக்கிறவன் யார் என்று, கலகம் பண்ணுகிறவன் யார் என்று, நல்லவன் யார் என்று, கெட்டவன் யார் என்று உனக்கு நிதானிக்க தெரியாதா? நிதானிக்க தெரியாதா? கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறாரா இல்லையா என்பதை கூட உனக்கு நிதானிக்க தெரியாதா? கர்த்தர் கொடுத்த சேஷ்டபுத்திர பாகத்தை போல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு நிதானிக்க தெரியாதா? எலிசாவா நாகமானா உனக்கு நிதானிக்க தெரியாதா? ஹல்லேலூயா. இயேசுவா பரபாசா உனக்கு நிதானிக்க தெரியாதா? சபையா இல்ல உலகமா உனக்கு நிதானிக்க தெரியாதா? யோசிங்க. உனக்கு நிதானிக்க தெரியாதா? ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கா இல்லையா உனக்கு நிதானிக்க தெரியாதா? இது ஆண்டவருடைய சத்தமா, இது மனுஷ சத்தமா உனக்கு நிதானிக்க தெரியாதா? சர்பமா தெய்வமா உனக்கு நிதானிக்க தெரியாதா? தேவ வார்த்தையா அல்லது சர்பம் சொல்லுகிற இந்த பழம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லி சர்பம் சொன்னதை தான் நம்ப போறியா? தேவன் வேண்டாம் என்று சொன்னதை உனக்கு நிதானிக்க தெரியாதா? சபையே, என் வாலிப தம்பி, வாலிப தங்கையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று நிதானிக்க தெரியாதா? நிதானிக்க தெரியாதா? ஐயோ, எவ்வளவு ஒரு பரிதாபம். பிசாசு எது, தேவகுமாரன் யார் நிதானிக்க தெரியாதா? தீர்க்கதரிசி யார், கள்ள தீர்க்கதரிசி யார்? சபையே, உனக்கு நிதானிக்க தெரியாதா? மனதில் தோன்றுகிறதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஊழியன் யார்? உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியன் யார்? உனக்கு நிதானிக்க தெரியாதா? ஐயோ சபையே, உனக்கு நிதானிக்க தெரியாதா? ஐயோ ஜனங்களே, அப்சலோமா தாவீதா நிதானிக்க தெரியாதா? இயேசுவே, உனக்கு நிதானிக்க தெரியாதா? நிதானிக்கிற ஒரு கிருபை கிடைக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லபடி வராது. ஐயா, நிதானியுங்கள். நீங்க போய் தனி இடத்துல உட்கார்ந்து வேதத்தை திறந்து கண்ணீரோடு செபித்து, நீ சரியான பாதையில தான் போறியா, சரியான ஊழியரை தான் பின்பற்றியா, சரியான சத்தியத்தை தான் நடக்கிறியா, சரியான சபையில தான் இருக்கிறியா, நிதானி. தயவு செய்து நிதானி. உன்னை ஏமாற்றிக்காதே, உன்னை ஏமாற்றிக்காதே.
தேங்க்யூ லார்ட். அநேகர் மேல் ஆண்டவருடைய இருதயம் வேதனையா இருக்கு. நீ நிதானிக்காம எவ்வளவு காலம் ஓட போற? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று பவுல் வேதனைப்படுறார். வேறே ஒரு சுவிசேஷம் இல்லையே. ஒரு தேவதூதன் வந்து சொன்னாலும் அந்த தேவதூதன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றாரே. நீ எப்படி சபையில தூணாய் இருக்க வேண்டிய நீ எப்படி சபையில ஆசீர்வாதமான வாலிபனாய் இருக்க வேண்டிய நீ எப்படி நிதானிக்காமல் போகிறாய்? எப்படி நிதானிக்காமல் போகிறாய்? தேங்க்யூ லார்ட். இந்த கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களோடு கூட பேசினால், உணர்த்தி இருந்தால் அவருடைய முகத்தை பாருங்க. ஹல்லேலூயா. என் உள்ளம் வேதனைப்படுகிறது. எத்தனை பேர் நிதானிக்க தெரியாமல், எத்தனை பேர் நிதானமாய் முடிவெடுக்க தெரியாமல், எத்தனை பேர் ஊழியக்காரனை அசட்டை பண்ணி தவறான முடிவெடுத்து ஆபத்தில் போய் சிக்க போறாங்க. எனக்கு தெரியும், ஆபத்தில் போய் சிக்க போறாங்க. சிலர் தேசத்திலே இராதபடி புறப்பட்டு போக போறாங்க. தெரியும் தெரியும். இன்னைக்காகிலும் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கட்டும். பரலோக பிதாவே, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் பேசுவதற்காய் நன்றி. இது என் வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள். ஆண்டவரே, நீர் பேசி இருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் பேசி இருக்கிறீர். நீர் சொன்னீர், நான் தான் பேசுவேன் சொன்னீர். நீங்க பேசினீங்க ஆண்டவரே. இது நான் பேசினேன் இந்த ஜனங்க மனதில் நினையாதபடி உம்முடைய வார்த்தையா ஏற்று ஒப்பு கொடுக்கட்டும். அத்தனை பேர் உள்ளத்திலும் ஒரு நிதானத்தின் ஆவி இறங்கும்படி செபிக்கிறேன். ஒரு பகுத்தறிகிற ஆவி இறங்கும்படி செபிக்கிறேன். நன்மை தீமை இன்னது என்று வகையறுக்கிற ஒரு நிதானம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படட்டும். இந்த சபையில் ஒருவராகிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. இதை பார்க்க போகிற லட்ச லட்ச ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் வஞ்சிக்கப்படக்கூடாதப்பா. நிதானமாய் நிதானித்து தங்கள் காணிக்கை தசம பாகங்களை உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே தாங்கட்டும். ஆண்டவரே, ஏமாற்றுகிறவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கட்டும் அப்பா. வஞ்சிக்கிறவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கட்டும் அப்பா. நிதானித்து அவர்கள் தங்கள் காணிக்கைகளை அனுப்பட்டும். தங்கள் சபைகளை ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் பாரத்தோடு கொடுத்த உம்முடைய வார்த்தைகள் ஜனங்களை சீர்படுத்தணும்னு சொல்லி விரும்பி ஜெபிக்கிறப்பா. இவங்க சீர்பட்டால் எவ்வளவு சந்தோஷம். இவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்தால் எவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சீர்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.